அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் பல விடயங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். பல முக்கியமான விடயங்கள் கூடுதலாக இலங்கையை ஆக்கிரமித்து கொண்டு இலங்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரக்கன் போதை. எனவே இந்த போதைக்கு எதிராக இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அனுராகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆற்றிய உரை, அதாவது நேற்றைய தினம், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு ஒரு தேசிய மயப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அனைத்து மக்களும் இணைந்த ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். இது கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில், அந்த உள்ளக அரங்கில் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கின்றார். இதற்கான அங்கூரார்ப்பண வேலை திட்டங்களை நடத்துகின்ற போது நீண்ட உரையை ஆற்றியிருக்கின்றார். அந்த நீண்ட உரை வடிவங்கள், நீண்ட உரையின் தமிழாக்கங்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அனுராகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருந்திருக்கிறார். இது மிகவும் ஆவசப்பட்டு, அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பல விடயங்களை அவர் பேசியிருக்கின்றார். இலங்கையினுடைய இந்த இந்த விடயத்தை அவர் பேசுகின்ற போது அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது போதைப்பொருள் வியாபாரம். எனவே பல குற்றச்செயல்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை அண்டி, அதாவது இதை ஒட்டித்தான், இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை ஒட்டித்தான் பல கொலைகள், பல வேறு குற்றச்செயல்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று சொல்லியும், கற்பழிப்புகள் போன்ற பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெறுவதற்கு ஆய்வு செய்கின்ற போது போதைப்பொருள் தான் காரணம் என்று சொல்லியும், ஏனென்று சொன்னால் அண்மைய காலத்தில் பல்வேறு கற்பழிப்பு சம்பவங்கள் பலர் கூட்டாக வன்புணர்வை செய்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் போதைகள் தான் என்று சொல்லியும், இந்த போதைப் பொருளுக்கும் முக்கியமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லியும், எனவே இந்த போதைப் பொருளுக்கு சம்பந்தமாக 2 தீர்மானங்களை எடுக்கலாம் என்று சொல்லியும், அந்த 2 தீர்மானங்களுடைய ஒரு தீர்மானம் அந்த போதைப் பொருள் நடைபெறுகின்ற அந்த வர்த்தகங்களை கண்டும் காணாமலும் இருப்பது ஒரு தீர்மானம். இரண்டாவது, அதற்கு எதிராக வலுவாக போராடுவது. கடந்த பல தசாப்தங்களாக முன்னைய ஆட்சியாளர்கள் இந்த முதலாவது தீர்மானத்தை தான் எடுத்திருந்திருக்கிறார்கள். அதாவது கண்டும் காணாமலும் இருந்திருக்கின்றார்கள், கரிசனை கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எமது அரசாங்கம் இந்த மாதிரியான செயற்பாடுகளை கடைசி மட்டும் பின்பற்றப்பட மாட்டாது. எமது அரசாங்கத்தினுடைய காலத்தில் இந்த போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வெளிக்கிட்டிருக்கின்றோம். பல தாய்மார்கள் எங்களுடன் கதறுகின்றார்கள், குளறுகின்றார்கள் தமது பிள்ளைகளை காப்பாற்றுமாறு. எனவே இந்த இடத்துல அனுராகுமார திசாநாயக்கா தாய்மாரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒரு புதிய அங்குரார்ப்பண வேலைகளை தொடங்கி இருக்கின்றோம். கொழும்பு சுகதாச விளையாட்டு உள்ளகரங்கில் இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தை சரியாக நடத்துவோம். மக்கள் மயப்படுத்தப்பட்ட போதைப் பொருளுக்கான ஒழிப்பு திட்டம், தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை அவர் அங்குரார்ப்பணம் வைத்து பேசிய போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதில் போலீஸாரை கடுமையாக சாடியிருக்கின்றார், பாதுகாப்பு படைகளை சாடியிருக்கின்றார், மற்ற அரசாங்கத்தினுடைய அங்கத்துவம் வகிக்கின்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளையும் திணைக்களங்களையும் பல்வேறு அரசியலோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். உதாரணமாக குடியரவு திணைக்களம், மற்றது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், மற்றது இராணுவம், போலீஸார், அதைவிட பல்வேறு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு துணை நின்றவர்கள் என்று சொல்லியும், இவர்கள் அனைவரும் உடனடியாக சரணடையுமாறும், நீங்கள் எங்கு சென்று எந்த நாட்டில் குடியேறி இருந்தாலும் அந்த விடயங்கள் அனைத்தும் எமக்கு தெரியும் என்று சொல்லியும், எனவே நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த போதையுடன் தொடர்புடைய அனைவரும் சரணடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா. அது மட்டுமில்லாமல் தாங்களாக முன்வந்து சரணடைபவர்களுக்கு அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்படும் என்று சொல்லியும், அது அரசாங்கத்தின் கடமை என்று சொல்லியும், இவ்வாறு புனர்வாழ்வு அளிப்பதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெருமளவு நிதிகள் ஒதுக்கப் போவதாகவும் இலங்கை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். எனவே அவர் கூறிய பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக விரிவாக பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
போதை ஒழிப்பு முழு நாடுமே ஒன்றாக என்று சொல்லி அவ்வாறான ஒரு தலைப்பில் தேசிய மயப்படுத்தப்பட்ட போதை ஒழிப்பு தினத்தை நேற்றைய தினம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கொழும்பு சுகதாச விளையாட்டு அரங்கு உள்ளக அரங்கில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வை ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். போதைப்பொருளுக்கு எதிரான பொதுமக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்து எதிர்கால சந்ததியினரையும் சமூகத்தையும் அதிலிருந்து மீட்போம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா சூளுரைத்திருக்கின்றார். நேற்றைய தினம் அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக முழு நாடுமே ஒன்றாக இருக்கின்ற தேசிய செயற்பாட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் அனுரா குமார திசாநாயக்கா கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை உரையாற்றியிருக்கின்றார். பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உயிர்களை பறித்து நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அளிக்கும் ஒரு தேசிய பேரழிவாக இந்த போதைப்பொருள் வர்த்தகம் மாறியுள்ளதாகவும், எனவே தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு இனிமேலும் இடமளிக்க மாட்டாது, அது எமது அரசாங்கம் தயாராக இல்லை என்று கூறிய ஜனாதிபதி அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு பன்முக திட்டத்தின் கீழ் அதன் மூலம் செயற்படுத்தப்படக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். போதைப்பொருள் அச்சுறுத்தல் இயற்கையாக உருவாகவில்லை, அது நீண்ட காலமாக அரசியல்வாதிகள் மற்றும் சில அதிகாரிகளின் ஆசீர்வாதத்துடன் உருவாக்கப்பட்டது என்று சொல்லியும், அரசியல் நிழலின் கீழ் போலியான அதிகாரத்தை உருவாக்கி குற்றவாளிகளுக்கு குற்றச்செயல்களுக்கான வாய்ப்பை அளிப்பதாகவும் தற்போதைய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வர உள்ளது. அரசியல் நிழலின் கீழ் போலியான ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொள்வதற்கு குற்றவாளிகளுக்கு இருந்து வாய்ப்பை தற்போதைய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வர உள்ளது என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்ட எவரும் இனி ஒளிந்து கொள்ளவும் இயலாது, ஓடவும் முடியாது என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். போதைக்கு அடிமையானவர்களின் பாதுகாப்பு மற்றும் புனர்வாழ்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதிகள் ஒதுக்கப்படும். இதற்காக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைந்து தேசிய செயற்பாட்டு மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டின் போதைப் பொருள் பரவல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளது என்று சொல்லி கூறுவதுடன் பல குற்றச்செயல்கள் போதை வர்த்தகத்துடன் பல குற்றச்செயல்கள் தொடர்புடையதாக காணப்பட்டதாகவும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. திறமையான முடிவெடுக்கும் பொறிமுறை மற்றும் பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய அளவிலான வேலை திட்டத்தின் மூலம் இந்த அச்சுறுத்தலை ஒழிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் திடம் பூண்டுள்ளது. எனவே இந்த விஷயத்தை அரசாங்கம் இனங்கண்டுள்ளது. இந்த தேசிய இலக்கை அடைய முழு நாடும் ஒன்றாக தேசிய பணியை செயற்படுத்த வேண்டியுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பரந்த விளம்பர செயற்பாட்டின் மூலம் இந்த அச்சுறுத்தல் குறித்த சமூகத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தல், போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய வலையமைப்பை துண்டித்தல், புனர்வாழ்வு வாய்ப்புகளை வலுப்படுத்தல் மற்றும் போதைப்பொருள் பாவனையை கைவிட விரும்புவோருக்கு வாய்ப்புகளை வழங்குதல் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றன. எமது நாட்டை ஆக்கிரமித்துள்ள போதைப்பொருளை தோற்கடிப்பதற்காக இன்று அனைவரும் ஒன்று திரண்டு பேரழிவை எவ்வாறு ஆழமானதாகவும் நாசமானது என்பதையும் அறிவோம். எமது பிள்ளைகள், எமது சமூகம் என்பன மாய பேரழிவுக்கு இரையாகி வருகின்றது. தற்போது உருவானது ஒன்றல்ல. இந்த போதைப்பொருள் தற்போது மட்டும் உருவானது ஒன்றல்ல. எனவே இந்த பல தசாப்தங்களாக வளர்ந்து இன்று பேரழிவாக முழு சமூகத்தையும் புரியோடி பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பயணத்தில் எமக்கு தெரிவு செய்யக்கூடிய இரண்டு பாதைகள் தான் இருக்கின்றது. ஒன்று முதலாவதாக முன்னரை போன்று இதற்கு இடமளித்து கண்டுகொள்ளாமல் இருப்பது, அதாவது கண்டும் காணாமலுமாக இருப்பது. இரண்டாவது, இதற்கு எதிராக போராடுவது. நானும் எனது அரசாங்கமும் இந்த பேரழிவை எதிர்த்து போராடுவதற்கு முடிவு செய்துள்ளோம். நாட்டில் சிறை செல்லும் 64% வீதத்தினர் இந்த போதைப்பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். மற்ற போதைப்பொருள் சார்ந்த தவறுகளுக்காக பிடிபடுகின்றவர்கள் இந்த 64% காணப்படுகிறார்கள். 18 வயதுக்கும் 26 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் இதற்கு கூடுதலாக இரையாகின்றார்கள். எனவே இதில் கூடுதலாக பாதிக்கப்படுபவர்கள் 18க்கும் 26 வயதுக்கும் இடைப்பட்ட இளம் பராயத்தினர் என்று சொல்லி அவர் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எனவே எதிர்கால எதிர்பார்ப்புகள் அழிந்து போகின்றன. இதனை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் போது பெற்றோர் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பார்கள். ஆனால் நமது கண் முன்னே நம் பிள்ளைகள் நாசமடைவதைக் கண்டு அவர்கள் வேதனை அடைகின்றனர்.
பெற்றோர் சமூகத்தில் இருந்து ஓரங்கட்டப்படுகின்றனர். இந்த பேரழிவுக்கு முழு குடும்பமும் இரையாகின்றது. முழு குடும்பமும் அழகும் வீழ்ச்சியடைந்து அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்கின்றது. கிராமமாக இந்த மாயச்சூறாவளி பரவி வருகின்றது. இந்த போதைப்பொருள் ஒரு மாயச்சூறாவளி என்று சொல்லியும் அது கிராமமாக பரவி வருவதாகவும் அவர் கூறுகின்றார். உடைகளை காய வைக்கவோ நெல்லை காய போடவோ முடியாது. மகனை தனியாக வீட்டில் நிறுத்திவிட்டு செல்ல முடியாது என கிராமங்களில் வாழ்கின்ற தாய்மார்கள் கூறுகின்றார்கள். எனவே கிராமங்கள் பீதியில் உள்ளன. குற்றச்செயல்கள் கிராமங்களில் உருவாகின்றன. இந்த பேரழிவு முழு சமூகத்திற்கும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பேரழிவானது முழு சமூகத்தையும் ஆட்கொண்டிருப்பதாக அவர் ஒரு அச்சம் தருகின்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். வீதி விபத்துக்கள் அநேகமானவை போதைப் பொருட்களுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. எனவே வீதி விபத்துக்கள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் அங்கே பல மக்கள் தேவையில்லாமல் கொல்லப்பட்டிருந்தால் அது பற்றி நாங்கள் போலீஸ் விசாரணைகளின் போது எனவே அங்கு ஓட்டிச் சென்றவர் ஒரு போதை சாரதியாக இருப்பார். எனவே இந்த வீதி விபத்துக்களின் அநேகமானவை போதைப் பொருட்களுடன் தொடர்புடையாக உள்ளது என்று சொல்லியும் எமது நாட்டில் சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்புடைய வன்முறைகள் அதிகமானவை போதைப்பொருள் சார்ந்தவை என்று சொல்லியும் பொது இடங்களில் விபரீதமான பாலியல் ஆசைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று சொல்லியும் இந்த பேரழிவு நாட்டை பாரிய வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்கின்றது என்று சொல்லியும் கட்டுநாயக்கா கொழும்பு நெடுஞ்சாலை பாதுகாப்பிற்கு அதிரடிப்படையை ஈடுபடுத்த நேரிட்டது என்று சொல்லியும் எனவே கேபிள்கள் வெட்டி செல்கின்றார்கள். கேபிள்கள் வெட்டி செல்லப்படுகின்றன. யானைக்கு வேலிகள் அமைக்கப்படுகின்ற போது அந்த கேபிள்கள் வெட்டி செல்கின்றன. யானை வேலிக்கு இடப்பட்ட பேட்டரிகள் திருடப்படுகின்றன. பாலங்களில் இருந்து இரும்பை வெட்டி எடுத்து செல்கின்றார்கள். எனவே இதனால் நாட்டில் ஸ்திரமற்ற தன்மை காணப்படுகின்றது. எனவே இது போதைப் பொருளை வாங்குவதற்காகத்தான் இந்த பொருட்களை சூறையாடி சென்று விற்பனை செய்து அதன் மூலம் வருகின்ற பணத்தை கொண்டு போதைப் பொருட்களை வாங்குகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அன்றா குமார திசாநாயக்கா நேற்றைய தினம் அந்த கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் ஆற்றியிருக்கின்றார். பொது சமூகத்திற்கும் பிரஜைகளுக்கும் பாதுகாப்பிற்காக இந்த பேரழிவை தோற்கடிக்க வேண்டும். பொது சமூகத்துக்காகவும் நாட்டின் வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்காகவும் இந்த பேரழிவிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா கருத்துரைத்திருக்கின்றார். நாம் எடுக்கும் முன்னெடுப்பை நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வோம். இதனுடன் தொடர்புடைய பாரிய நிதி வலையமைப்பு காணப்படுகின்றது. போதைப்பொருள் குற்றவாளிகளிடம் பெருமளவு பணம் திரண்டிருக்கின்றது. பெருமளவு முதலீடுகள் காணப்படுகின்றது. எனவே இந்த போதைப்பொருளானது 1 கிலோ போதைப்பொருள் 2 கோடி ரூபாவை விட அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றது. போதைப்பொருள் உள்ளது. எமக்கு 8,900 கிலோ கிராமுகள் தான் பிடிபடுகின்றது. எனவே எமக்கு 8,900 கிலோ பிடிபடுகின்றது. நாட்டுக்குள் வருகின்ற அனைத்து போதைப் பொருட்களையும் நாம் கைப்பற்றவில்லை. அனைத்தையும் கைப்பற்றினால் அவை நாட்டிற்குள் வராது. அவர்கள் அதாவது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த நாட்டிற்கு அனுப்புகின்ற போதைப் பொருட்களினுடைய ஒரு சிறு தொகையே பிடிபடுகின்றது என்று சொல்லியும் ஏனையவை நாட்டில் பரவி வருகின்றது என்று சொல்லியும் ஒரு அச்சம் தருகின்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவை நாட்டுக்குள் வராது தடுக்க நாங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அவர்கள் அனுப்பும் தொகையின் சிறு தொகையே பறிமுதல் செய்யப்படுகின்றன. எந்தளவு தொகை விநியோகிக்கப்படுகின்றது என்பது கைப்பற்றும் தொகையின் மூலமே கணிக்கலாம். எனவே கருப்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற வர்த்தகமாக இந்த போதைப்பொருள் இன்று மாறியுள்ளது. அதனால் அவர்களுடைய சந்தையை பங்கு போடுவதில் மோதல்கள் காணப்படுகின்றன. இதனால் தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூடுகளை நடத்துகின்றார்கள். துப்பாக்கிச் சூடு நடைபெறுகின்றது. ஒவ்வொரு பிரதேச எல்லைக்குள் மற்ற தரப்பு நுழைய முடியாது. போதைப்பொருள் வர்த்தகத்தின் தொடர்புடைய இந்த கொலைகள் நடைபெறுகின்றன என்று சொல்லி எனவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கும் இந்த போதைப்பொருளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அனுரா குமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். சில இராணுவ முகாம்களிலிருந்து 73 T-86 ரக துப்பாக்கிகள் போதைப்பொருள் வர்த்தகர்களுடைய கைகளுக்கு சென்றிருக்கின்றது. அதில் சுமார் 35 துப்பாக்கிகள் மீள நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள் அடிபட்டுள்ளன. இராணுவ கேர்னல் ஒருவர் தான் இவற்றை வழங்கியுள்ளார். அநேகமாக அவரின் வங்கிக் கணக்குக்கு பணம் கிடைத்துள்ளது. இவ்வாறு 73 துப்பாக்கிகளை வழங்கிய இராணுவ கேடல் ஒருவருடைய வங்கிக் கணக்கை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது அவருக்கு பெருந்தொகை பணம் வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு போலீஸ் அதிகாரி தனது ஆயுதத்தை தனது T-86 ரக துப்பாக்கியை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார். எனவே அந்த ஆயுத குழுக்களிடம் உள்ள பண பலத்தினால் இவைகள் நிகழ்த்தப்படுகின்றன என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனங்களின்றி வாகன இலக்க தகடுகள் வழங்கப்படுகின்றன. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோதமான வாகனங்கள் பாவனைக்கு வர பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள்.
குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தேசிய பாதுகாப்பிற்காக பங்களிக்கும் நிறுவனம். ஆனால் அந்த நிறுவனத்தில் சில அதிகாரிகள் பாதாள உலக தலைவர்களுக்கு கடவுச்சீட்டுக்களை தயாரித்து வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறு தான் அரச கட்டமைப்புக்குள் இந்த போதைப்பொருள் புகுந்திருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்க்கமான கட்டத்திற்கு நாங்கள் வர வேண்டும். அதற்கான நேரம் வந்திருக்கின்றது, அதற்கான காலம் கனிந்திருக்கின்றது. இதனை நாம் செய்யாவிட்டால் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் என எம்மிடம் பலர் கூறுகின்றார்கள். இதனை மாத்திரம் நிறைவேற்றுங்கள், புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி எம்மிடம் அழுது குளறுகின்ற தாய்மார்கள் கூட இருக்கின்றார்கள். பொலிஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் பலரும் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த போதைப் பொருளை ஒழிக்குமாறு பொலிஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் பல பெற்றோர்கள் தமது மன எழுச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் பகிரங்கமான ஒரு அறிவித்தலையும் பெற்றிருக்கின்றார். போதைப்பொருள் எதிர்ப்பு தேசிய திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். அவர் அங்கு ஆற்றிய உரையில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் உடனடியாக போதைப்பொருள் பாவனையில் இருந்து அகன்று செல்ல வேண்டும். உங்களை கவனித்துக் கொள்ள நாம் தயார். அவர்கள் எமது பிள்ளைகள். பொருளாதார பிரச்சனையை விளையாட்டு, கலாச்சாரம், இசை, பொழுதுபோக்கு எனவும் இன்றி ஒரு பொழுதுபோக்கு போதையாக இருப்பது அடிமையானவர்கள் கருதுகின்றார்கள். போதைக்கு அடிமையானவர்கள் இந்த போதைப்பொருள் பாவிப்பதுதான் ஒரு பொழுதுபோக்கான கலாச்சாரமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள். அவர்களுடைய தவறல்ல. சிறந்த விளையாட்டு கலாச்சாரம் உருவாக்கப்படவில்லை. பல தசாப்தங்களுக்கு முன்னர் விளையாட்டு கலாச்சாரம் காணப்பட்டது. இன்று அவ்வாறான கலாச்சாரம் இல்லை. எனவே அந்த இளைஞர்களுக்கு குறை சொல்லி பயனில்லை. எனவே பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள், பாடல்கள், இசைகள், கலாச்சாரம், சமூக தொடர்பினை பிழைப்பாக தொடர்பான சமிக்கைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். எனவே இளைஞர்களை தவறான முறையில் முன்னைய ஆட்சியாளர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள், பாடல், இசை, கலாச்சாரம், சமூகம் தொடர்பான பிணைப்பு தொடர்பான சமிக்கையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கான பாரிய செயற்திட்டம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பது எமது பொறுப்பாகும். புனர்வாழ்வு பெறக்கூடிய சில இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமது பிள்ளைகளை ஒப்படைக்குமாறு தாய்மார்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். உங்கள் பிள்ளைகளை மீட்டு உங்களிடம் கையளிப்போம். புனர்வாழ்வு மையங்களிலிருந்து இளைஞர்கள் தப்பிச் செல்கின்றார்கள். இதனை தடுக்க விஞ்ஞான ரீதியான புனர்வாழ்வு திட்டம் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். போதைப்பொருள் விற்பனை செய்வோர் சரணடைய வேண்டும். தொடர்புள்ள சகல அரச நிறுவனங்களையும் இணைத்து தேசிய செயற்பாட்டு மையம் ஒன்றை உருவாக்க இருக்கின்றோம். சங்கம், குடிவரவு குடியகல்வு திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், போலீஸ், இராணுவம், புலனாய்வு பிரிவு என்பன உள்ளடங்கிய மையம் ஒன்று உருவாக்கப்படும். தப்பிச் சென்றவர்கள் மறைந்துள்ள நாடுகள் எமக்கு தெரியும், இருக்கும் இடமும் தெரியும். எனவே அவர்கள் சரணடைய வேண்டும். சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். எமது நாட்டையும் சமூகத்தையும் பிள்ளைகளையும் ஒரு சிறு குழுவுக்காக இரையாக்க முடியாது. எமது நாட்டையும் எமது சமூகத்தையும் எமது பிள்ளைகளையும் ஒரு சிறு குழுவுக்காக, இந்த போதைப்பொருள் குழுவுக்காக இரையாக்க முடியாது என்று சொல்லி அவர் ஒரு சரியான விளக்கத்தை கூறியிருக்கின்றார். போதைப்பொருள் ஒழிப்பில் அரசியல் அதிகாரத்துக்கு முக்கிய பங்கு உண்டு. அரசியல்வாதிகளுடன் நெருங்கி பழகி அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி மறைவான அதிகாரத்தை போதைப்பொருள் வர்த்தகர்கள் பெறுகின்றார்கள். சில அரச பொறிமுறையில் நுழைந்து விசாரணைகளை தடுக்கவும் வீதியில் சுட்டுக்கொலை செய்வதற்கும் இந்த மறைவான அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்பை அவர் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார். இவ்வாறு நாட்டு மக்களுக்கு நேற்றைய தினம் அக்டோபர் மாதம் 30 போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய மயப்படுத்தப்பட்டு அனைத்து துறைகளையும் இணைத்து இந்த போதைப்பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அந்த கருப்பொருளில் ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரைகளை எம்மால் இயன்ற வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளோம். இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.